வெல்கம் பேக் டு கில்கால் கிட்ஸ். கில்கால் கிட்ஸோட இன்னொரு அமேசிங்கான எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாமா? எஸ், இந்த எபிசோட நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இயேசப்பா, இந்த கில்கால் கிட்ஸ் ப்ரோக்ராம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நீங்கள் எங்கள் கூட இருங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க. அவர்களுக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. இதை நடத்துகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பிரயாசத்தையும் நீர் அறிந்து அவர்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எபிசோட ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எஸ், ஸோ இந்த எபிசோட்கான தீம் கேட்க எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க தானே? எஸ், இந்த எபிசோட்கான தீம்னா பீட்டர் தி ஃபிஷர்மேன். பீட்டர் தி ஃபிஷர்மேனா என்னன்னு தானே யோசிக்கிறீங்களா? அவங்கள பற்றி என்ன இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? எஸ், பேதுருவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மறக்காமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ளே போக போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் செஷன் என்ன? எஸ், action song. Okay friends, let's go to action song. வாவ், நம்ம சூப்பரான ஆக்ஷன் சாங் பார்த்தோம்ல. அக்காங்கெல்லாம் நமக்கு நல்லா சொல்லி தந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நான் இது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சாங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து நீங்களும் என்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆக்ஷன் சாங் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ அடுத்த செஷனுக்குள்ளே போக போகிறோம். என்ன செஷன்? எஸ், நம்மளோட தீம் என்னது? எஸ், பீட்டர் த ஃபிஷர்மேன். பேதுருவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டோரி கேட்கலாமா? எஸ், ஸ்டோரி கேட்க நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க தானே? ஓகே, லெட்ஸ் கோ டு ஸ்டோரி டைம்.
ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி உங்களை எல்லாரையும் ஸ்டோரி டைமில் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யோவானை பற்றி போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பேதுருவை பற்றி பார்க்க போகிறோம். பேதுரு ஒரு சூப்பர்பான ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஒரு லீடர், இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷனாக இருந்தார். பேதுரோட வேலை என்னென்னா மீன் பிடிக்கிறது தான் பேதுரோட வேலை. ஆனால் அதனாலேயே பேதுரோட பேர் மீன் பிடிக்கிற பேதுருன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் பேதுரு தன்னோட கூட இருந்த நண்பர்களை பார்த்து, நம்ம மீன் பிடிக்க போகலாம் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நைட்டு மீன் பிடிக்க பேதுருவும் அந்திரேயும் யாக்கோபும் யோவானும் போனார். ராத்திரி முழுவதும் வலையை போட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை. பேதுரு ரொம்ப சோகமாயிட்டாரு. பின்ன காலையில் ஏசப்பா அங்கே இருக்கிற ஜனங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை ஏசப்பா பார்த்தாரு. ஏசப்பா பிரசங்கம் முடித்த பின்பு பேதுருவை பார்த்து, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அதற்கு பேதுரு, ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னார். இயேசு சொன்ன மாதிரியே அவங்களோட வலைகளை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பேதுருவும் கூட்டரும் பிடித்தார்கள். நைட்டெல்லாம் மீன் கிடைக்கலையே, ஆனால் இப்போ ஏசப்பாவின் வார்த்தையின்படி நிறைய மீன் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேதுரும் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேதுரு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு பர்சனாக இருந்தார். பேதுரு ஆண்டவர் மேலே அவ்வளோ விசுவாசமாக இருந்தார். பேதுருவை மீன் பிடிக்கிறதுலேருந்து மனுஷரை பிடிக்கிறவங்களா ஏசப்பா மாற்றினார். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட்டெல்லாம் மீன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு உடனே வலையை போட்ட அந்த பேதுரோட விசுவாசத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் பேதுருவோட விசுவாசம், பேதுருவோட கீழ்ப்படிதல், ஆண்டவரை பின்பற்றுதல் என்ற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பேதுருவ மாதிரி ஒரு பர்சனாக மாறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான மனப்பாட வசனம் சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்டோம் தானே. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பேதுருவை பற்றி புரிஞ்சிருக்கும் தானே? எஸ், சூப்பரான ஒரு ஸ்டோரி கேட்டோம். நீங்கள் இந்த ஸ்டோரி என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செஷன்? எஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச செஷன் ஆக்டிவிட்டி செஷன். ஓகே, லெட்ஸ் கோ டு ஆக்டிவிட்டி செஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி கேட்டோம் இல்லையா? பேதுரு அண்ணன் எப்படி மீன் பிடிச்சாங்க அப்படிங்கிற நல்ல ஒரு ஸ்டோரி பார்த்தோம். இன்றைக்கி அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி இன்றைக்கி அக்கா ஒரு அழகான ஒரு ஃபன் கிராஃப்ட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம மத்தியில் இன்றைக்கி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மீன் பிடிக்க போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? மீன் பிடிக்க போறீங்களா? ஓகே, யார் ரொம்ப அதிகமா மீன் பிடிக்கிறீங்க? எல்லாம் சரி. இப்போ இந்த கேம் மூலமா யார் ரொம்ப அதிகமா மீன் பிடிக்க போறீங்கன்னு நம்ம பார்த்துக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம முன்னாடி பாக்ஸ் வச்சிருக்கோம். அதுல நிறைய ஃபிஷஸ் இருக்கு. ஓகே, இப்போ உங்க கையில இருக்கிற இது வச்சு நீங்க என்ன பண்ணணும், இங்க இருக்கிற மீன் எல்லாம் என்ன செய்யணும், கேட்ச் பண்ணணும். ஓகே, யார் அதிகமா கேட்ச் பண்றீங்கன்னு இப்போ 1 மினிட் தான் உங்களுக்கு டைம், சரியா? இந்த 1 மினிட்டுக்குள்ள நீங்க இங்க இருக்கிற மீன் எல்லாத்தையுமே என்ன செய்யணும், கேட்ச் பண்ணிடணும். ஓகே, யார் அப்படி 1 மினிட்டுக்குள்ள எல்லா மீனும் கேட்ச் பண்றீங்களோ அவங்க வின்னர். ஓகே, பார்க்கலாமா?
ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அருமையாக அழகாக வந்து விளையாடினாங்க. இதில் வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா நம்ம தினேஷ் அந்த 47 செகண்டில் எல்லா மீனையுமே என்ன செஞ்சுட்டாங்க, கேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ குட்டீஸ், நீங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ கஷ்டமான காரியத்தையும் நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி நமக்கு வந்து அதை வந்து ஈஸியாக நம்ம அந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். ஜெபத்தின் மூலம் நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் பாய் சொல்லுங்க மக்களா. பாய். ஓகே, உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் சூப்பராக என்ஜாய் பண்ணி அவங்க கூட சேர்ந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பீங்க நான் வந்து நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த எபிசோடு வந்துட்டோம். இந்த எண்ட் ஆஃப் த எபிசோடுக்கு முன்னாடி என்னது இருக்குது, எஸ் குவிஸ் ஆஃப் த டே. இன்னைக்கான குவிஸ் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்தோம்ல, அந்த ஆக்ஷன் சாங் நீங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு டான்ஸ் ஆடி இல்லை பாட்டா மூலயமா என்ன பண்ணணும், கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்பி விடுங்க. எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்த்தோம், பேதுருவை பற்றி தானே பார்த்தோம். பீட்டர் தி ஃபிஷர்மேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை புரிஞ்சிருச்சு தானே, பார்த்தீங்களா? இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் இந்த டாப்பிக்லேருந்து? 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்களா, பேதுரு என்ன பண்ணாரு, ஏசப்பாவோட வாக்கு கேட்டு என்ன பண்ணாரு, ஆழத்தில் வலைய போட்டாரு. அதே மாதிரி அப்போ என்ன ஆச்சு, வலைய போட்டப்போ என்ன கிடைச்சிது, நிறைய மீன்கள் கிடைச்சிது தானே, நிறைய மீன்கள் கிடைச்சிது. இதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சுது, ஏசப்பாவோட வாக்கை நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்கு கிடைக்கும். பைபிள்ல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 6:33 என்ன சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ன சொல்லுது, வசனம் சொல்லுது. பேதுரு என்ன பண்ணா, ஏசப்பாவோட வாக்கு கேட்டு அந்த வலையை போட்டதுனால அவனுக்கு நிறைய மீன்கள் கிடைச்சது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல போகாம ஏசப்பாவோட வார்த்தையை நம்பி ஏசப்பாக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கையில நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் விஷயம் இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, ஏசப்பா என்ன சொன்னாரு, மீன்களை பிடிக்கிறவர்களை இல்லை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஏசப்பா சொன்னாரு. ஏன் அப்படி ஏசப்பா சொன்னாரு, ஏசப்பா சொன்னதோட அர்த்தம் என்ன, எஸ் நம்ம என்ன பண்ணணும், மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னால நம்ம ஏசப்பாவோட வார்த்தையை என்ன பண்ணணும், எல்லாருக்குமே சொல்லணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை உங்க டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணணும், ஏசப்பாவை தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன பண்ணணும், ஏசப்பாவோட வார்த்தையை சொல்லணும். அப்போ என்ன ஆகும், ஏசப்பா நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்துவார், நம்ம மேல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாரு. என் பிள்ளை வந்து என்ன பண்ணுது, என்னோட வார்த்தையை ஷேர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாரு. நீங்க என்ன பண்ணணும், இந்த 2 விஷயங்கள், ஒன்று தேவனுக்கு எப்பவுமே ப்ரையாரிட்டி கொடுக்கணும், 2வது விஷயம் என்ன, ஏசப்பாவோட வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறவங்களா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து நம்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 விஷயத்த உங்கள் லைஃப்பில் எப்போவுமே மறக்காமல் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எபிசோட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? ஜெபம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இசப்பா இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக எங்கள் கூட இருந்தீங்க. இந்த கில்கால் கிட்ஸ் ப்ரோக்ராம் முடிவு வரைந்தும் எங்களோடு கூட இருந்தீங்க. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின் தலைப்பின் மூலம் ஆண்டவரே அநேக வசனங்கள் கேட்டோம், ஆக்ஷன் சாங் பார்த்தோம், கதைகள் கேட்டோம். இது எல்லாத்துல இருந்தும் ஆண்டவரே இசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் until then it's bye from Ivan.